நான் வணக்கம் சொல்லுவேன். ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். எஸ்வி சேகர் ஸ்லீப்பர் செல்லுன்னு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார். என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க. எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும். நான் வணக்கம் சொல்லுவேன். ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அது வயதில் பெரியவர், முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துருவேன். கொள்கை வேறு அப்படின்னு அதெல்லாம் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக வந்தது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறதுனால நான் என் கலரை மாற்றிட்டு போக முடியாது. நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். அப்போ தான் சொன்னேன், அதாவது மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, ஆனால் நீங்கள் வேரோடு பிடிங்கி கொண்டு வந்து வச்சிடுறீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. இல்லை சார், நான் வேறு கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும். சரி சார், நான் நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும். எஸ்வி சேகர் ஸ்லீப்பர் செல்லுன்னு, ஸ்லீப்பர் செல்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால வந்திருக்கு பாருங்கள். காலத்தில் 5 மணிக்கு போ, அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படின்னு. நான் கரெக்டாக ஒரு 5:15 மணிக்கு போயிட்டேன். வாக்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வரேன். ரெண்டு தடவை முடிச்சு வரார். சார் வணக்கம் சார், என்னப்பா இங்கே காலங்காத்தால் அப்படின்னார். இல்லை, என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், இப்படியே கூட்டின்னு போயிடுவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டார் காலத்தில் 5:30 மணிக்கு. இல்லை சார், ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னு. உடனே சண்முகநாதனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பா இதெல்லாம் 5 நிமிஷத்தில் நடக்குது. இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகன்கிட்ட ஒரு டேட்டு வாங்கணுன்னா கூட நீங்கள் மேனேஜரை பார்த்துருங்க. அவருக்கு மேனேஜர் இருக்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. கலைஞர் அங்கே ரூமில் தான் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞருங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே போல் அவர் கிளம்பும்போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார். அந்த மாதிரி எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பனாக்கிடுவார். அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அவருடைய நேச்சர். அது அவர் உள்ளத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தனக்கு தலைவர் என்ற நிலையிலேயே அவர் இருந்து கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க. என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா, நான் அன்றைக்கி நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுகவில் போய் சேருவோன்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தார், நான் சேரலை. ஏனென்றால் எனக்கு டக்குன்னு ஒரு கட்சி மாறி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக எந்த கட்சி, எப்போ நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏ இல்லை, எனக்கு மயிலாப்பூரில் வேலை ஆகணும் எம்எல்ஏ இருக்கார் வேலு, அதுக்கப்புறம் என்ன வேணும், அவ்வளோதான். எம்பி இருக்காங்க தமிழச்சி, அவ்வளோதான். அதுதான் எல்லா இடத்துலையும் நானே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. சிஎம் வர்றாருன்னா அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படிம்பார். எவ்வளோ பேர் கேட்பாங்க, அதெல்லாம் வரல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு அந்த குடும்பத்தினருடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குங்கிறதுனால நான் இன்னொருத்தர் வெறுக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு. நான் ஒரு கண்ணாடி மாதிரி, எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக சொன்னேன், மத்தியில் மோடி அவர்கள் வருவார், இங்கே 0 தான் வரும் அப்படின்னு. அதான் வந்திருக்கு. ஏனென்றால் உழைப்பு இருக்கணும். நம்ம வெற்றி பெறணும் பொது வாழ்க்கையிலன்னா மக்கள்கிட்ட போகணும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்சிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை. அந்த மாதிரி
இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.